Hi friends, welcome to Sri Sai Family. Almost 7 days ஆச்சுங்க வீடியோஸ் போட்டு. என்ன ரீசன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கங்க. இப்போ மதுரைக்கு நான் போயாகணும், திண்டுக்கல்லேருந்து மதுரை போயாகணும். அதனால் அங்கே வீடு பார்க்குறது, பாப்பாவுக்கு பக்கத்தில் ஸ்கூலிங், இங்கேருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணேன்னு எல்லா ப்ராசஸும் போயிட்டு இருந்தனால என்னால் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ண முடியலைங்க. ரொம்ப சாரி. லாஸ்ட் ஒரு 10 days பிஃபோர் தாங்க ஆர்டர் வந்திருந்தது எங்களுக்கு. அது வரைக்கும் எந்த ஊர் எதுவுமே சொல்லலை. டக்குன்னு போட்டனால என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கடக்கடான்னு வேலை ஓடிட்டுருக்குது. கூடிய சீக்கிரம் மதுரை மண்ணில் சந்திக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டேஸ்டியான சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு தான், ரவா பொங்கல். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் 150 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். 1.5 கப்புக்கு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு ரவையை நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க. இந்த மாதிரி வறுத்ததை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரவை கொஞ்சம் ஆறட்டும். அது ஆறுற வரைக்கும் நம்ம ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 75% வெந்தால் போதும். அதுக்குள்ளார இங்கே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் 15 மிளகு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 4 முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 75% வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஸ்பாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இந்த ரோஸ்ட் பண்ண பொருளோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரையட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதி வரும்போது ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவையை கொட்டும்போது அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இந்த சைடு கொட்டிகிட்டே இருக்கும்போது கைவிடாமல் கிளறிக்கங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். சிம்லேயே இருக்கட்டும். இந்த ரவை வேகட்டும் மெதுவாக. அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த தண்ணி சுண்டி வற்றி வரும்போது ஒரு லிட்டு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் ஆல்மோஸ்ட் தண்ணி சுண்டிடுச்சு. இந்த மாதிரி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes வேக விடுங்க. இந்த ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்ட பிற்பாடு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ரவா பொங்கல் ரெடி. எப்பயும் போல் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இல்லாமல் இது கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சிம்பிளாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோடு இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.